இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல நம்ம வீட்லயே டொமேட்டோ சாஸ் எப்படி பண்றது அப்படின்ற வீடியோ போட்டுருக்கேங்க. ஸோ இந்த டொமேட்டோ சாஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 ருபீஸ்லேயே நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வீட்டிலையே பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுனால கெமிக்கல் ஃப்ரீயானதாகவும் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 1/2 kg டொமேட்டோவை நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வேக விட போகிறேன். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல ரைப்பானதாக இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணும். ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெப்பர் கார்ன்ஸு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த எல்லாத்தையுமே இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் நாட் மாதிரி கட்டிட்டு அதை இந்த தக்காளிக்குள்ளே வைக்க போகிறோம் இப்போது. ஸோ இந்த மாதிரி நாட் நீங்கள் நல்லா நூல் போட்டு இறுக்கி கட்டிடணும். அது வேகும் போது வெளியே வந்துடாமல் இருக்கணும். ஸோ இந்த தக்காளிக்குள்ளே வச்சுட்டு அந்த தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து அந்த நாட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது எதுக்காக நான் இப்போ இதை ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த ஃப்ளேவர் வரணும், கொஞ்சம் அந்த ஸ்பைசியான ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இதில் லைட்டாக தண்ணி தெளிக்கணும், தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அந்த குக்கரை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இதை ஒரு 3 விசில் வச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. தக்காளியும் நல்லா வெந்துடுச்சுங்க. அந்த கட்டி போட்ட நாட் கூட அவுறாமல் அப்படியே இருக்குது. அதோட ஸ்மெல்லு, அதோட அந்த டேஸ்ட்டு எல்லாமே இந்த டொமேட்டோலையே இப்போ இறங்கியிருக்கும். அது இந்த மாதிரி கையில் எடுக்காதீங்க, ஒரு இடுக்கி ஏதாவது வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த தக்காளி இப்போ நல்லா ஆற விட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது. ஸோ கிரைண்ட் பண்ண அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் போட்டு நல்லா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நமக்கு அந்த டொமேட்டோவோட ஸ்கின் சரியாக கிரைண்ட் ஆகலை அப்படின்னா அதோட ஸ்கின் எல்லாமே இதுலேயே நின்றுடும். இப்போ நமக்கு க்ளீன் டொமேட்டோ பியூரி கிடச்சிருச்சுங்க. அந்த டொமேட்டோ பியூரியை இந்த மாதிரி ஒரு வானொலியில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே காரமாக இருந்தது. இதோட ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா காரமாக இருந்தது. உங்களுக்கு பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு வெறும் டொமேட்டோ கெச்சப் மாதிரி வேணும், காரமே இல்லாமல் வேணும்னா சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். டொமேட்டோவும் சர்க்கரையும் மட்டுமே இதுக்கு போதும். ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ கிண்டி விட்டுட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 11 மினிட்ஸ் எடுத்துக்கும் இந்த சாஸ் ரெடி ஆகுறதுக்கு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. அதை சுற்றியில் உள்ளது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுடலாம். ஸோ திருப்பி இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. ஸோ ரொம்ப காரமாக இருந்ததுனால மொத்தமாக இந்த சாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாஸும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த சாஸ் நீங்கள் கரண்டியோட பேக் சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியில் கரெக்டாக ஒட்டி நிற்கணும், சட்டுன்னு வடிஞ்சிடாமல். இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாமல் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.